அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயத்தை சிந்தையை நாம் திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க விரும்புகிறீங்க? அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அந்த கடைசியா தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் ஆரம்பிங்க எல்லாரும். 1 2 3 ஸ்டார்ட். தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவனுமாய் இருக்கிறவருக்கு கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் ஒருத்தருக்கு தான் எல்லா கனமும் எல்லா மகிமையும் எல்லா புகழ்ச்சியும் மேன்மையும் உண்டாயிருப்பதாக. இந்த கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இருதயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதில் மிகவும் தீவிரமாக இருக்கணும். ஏன்னா கடந்த நாட்கள் மட்டுமல்ல, கடந்த மாதங்கள் மட்டுமல்ல, நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிமிஷம் வரைக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இருக்கிறார். அநேக நன்மைகளை நம் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். அநேக கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். இங்கே வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் நித்தியமும் அழிவில்லாமையும் அதரிசனமுள்ள ராஜா. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று வேதம் சொல்லுகிறது? நித்தியம் உள்ளவர், அடுத்து அழிவில்லாதவர், அடுத்து அதரிசனம் உள்ள. அல்லேலூயா. தரிசனம்னா பார்க்கிறது, அதரிசனம்னா பார்க்க முடியாது ஆனால் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதரிசனம் உள்ள ராஜா. ஆமென். அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவனுமாய் இருக்கிறார். கனமும் மகிமையும் துதியும் அவருக்கே உண்டாயிருப்பதாக. எப்போது? சதா காலங்களிலும். அல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம எல்லாரும் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இந்த செய்தி ஆண்டவரை துதிக்கிறதாகவே தான் என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்திலிருந்து நம்ம ஒவ்வொரு தலைப்பாக சொல்ல சொல்ல நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே என்ன செய்ய போகிறீங்க? வரப்போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் துதியையும் கனத்தையும் அவருக்கு என்ன செய்ய போகிறீங்க? செலுத்த போகிறீங்க. அல்லேலூயா. அவர் அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படியாய். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சனத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. இங்கே தேவ மனுஷன் வேதத்தை எழுதின ஆக்கியோன் ஆவியானவர் துணையோடு எழுதும் பொழுது அவர் கர்த்தருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆக அதுக்கு முந்தின வசனம் எதற்காக அவர் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி சொல்லுகிறார் என்பதை குறிக்கிறது. 4ஆம் வசனத்தில் அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி. ஆமென். யாரெல்லாம் இந்த உலகத்துக்குரியவர்கள்? பரவாயில்லையே, ஷார்ப்பாக இருக்கிறீங்க. யாரெல்லாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல? சில பேர் எதுக்கு வம்பு, ரெண்டுத்துக்கும் தூக்காமல் என்ன செய்வோம் இருப்போன்னு இருக்கிறீங்க. அப்படி அல்ல. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இந்த உலகத்திலிருந்து சில நன்மைகளை அனுபவிக்கிறோமே தவிர இந்த உலகம் நமக்குரியது அல்ல. நாமும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இவர்களை எனக்கென்று, அல்லேலூயா, உங்களை ஆண்டவர் அவருக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார், அவருக்கென்று முன் குறித்திருக்கிறார். நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஆமென். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல.
உலகத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்களா? ஆமே. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். எதற்காக அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர்னா, இந்த உலகத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். என்னன்னா, இந்த உலகத்தின் அசுத்தங்களிலிருந்து, இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, இந்த உலகத்தின் அக்கிரமத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் ஆண்டவர். ஆகவே நீங்கள் அவருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்தியே ஆகணும். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் இவ்வளோ பேர் நம்ம உலகத்தில் என்ன செய்கிறோம்? இதே அல்லம்பேட்டு ஏரியாவில் இல்லை இதே விருந்தர் பகுதியில் தான் எல்லாரும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். நம்ம இருக்கிற பகுதியில் இன்னும் அநேக பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. ஆனால் அந்த பகுதியிலிருந்து குறிப்பிட்ட ஆள் மட்டும் ஏன் இங்கே இருக்குது? ஏன்னா நீங்கள் தான் அழைக்கப்பட்டவங்க, நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, நீங்கள் தான் வேறு பிரிக்கப்பட்டவங்க. ஆமென். அப்போது ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற காரியம் என்னென்னா, நான் உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்திருக்கிறேன். நான் உங்களை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவிச்சிருக்கிறேன். பொல்லாத மனிதர் கைகளிலிருந்து விடுவிச்சிருக்கிறேன். கடந்த மாதங்களை எண்ணி பாருங்களேன். நான் இப்போ தான் ஜனவரி மாதம் நியூ இயர் கொண்டாடின மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் என்ன செய்ய போகிறோம்? முடிச்சுட்டு அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் நியூ இயர் ஆராதனை. அல்லேலூயா. ஆமாம், கண்ணை இமைப்பதற்குள்ளே அடுத்த வருடம் வந்த மாதிரி தெரிகிறது. ஆனால் இதில் எத்தனையோ காரியங்கள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை நம்ம தாண்டி அதை சமாளித்து, இல்லை அதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு ஜெபம் பண்ணி ஆண்டவர் நடத்தி கரம் பிடித்து எவ்வளவோ காரியங்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை விடுவித்தது கர்த்தருடைய கரம். ஆமென். அவர் தான் உங்களை இந்த பிரபஞ்சத்திலிருந்து என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அவர் தான் உங்களை மீட்டெடுக்கிறார். அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் தான் அந்த இடத்துல வந்து பாதுகாக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பாதுகாக்கிறேனே ஆனால், நான் உங்களை விடுவிக்கிறேனே ஆனால், நான் உங்களை அதிலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறேனே ஆனால், நீங்கள் எனக்கு கனத்தை செலுத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. சங்கீதத்தில் ஒரு இடத்துல ஆண்டவர் எழுதுவார், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீ என்ன செய்வா? அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உன்னை விடுவிச்சா நீங்கள் என்ன செய்யணும்? மகிமையை செலுத்தணும். அல்லேலூயா. ஒரு ராஜா பேசினாராம். அது பேசின உடனே ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம், இது மனிதனுடைய குரல் அல்ல, இது தெய்வத்தின் குரல், இது தேவன் தான் பேசுகிறாருன்னு சொன்னாங்களாம். உடனே ராஜா சொன்னாரா, மகிமையை தான் எடுத்துக்கொண்டார். எப்படியா? மகிமையை தான் எடுத்துக்கொண்டாரா. கடந்து வந்த மாதங்கள்லாம் நீங்கள் தான் நடந்து வந்தீங்களா? உங்கள் பலன் தான் நடத்தியதா? உங்களுடைய சாமர்த்தியத்தில் நடந்து வந்துட்டோமா? நம்மளுடைய திறமையில் இந்த வருடத்தை தாண்டிட்டோமா? தாண்ட போகிறோமா? மகிமையை எடுக்காதீங்க, மகிமை கர்த்தருக்குரியது. அல்லேலூயா. ஆண்டவர் தான் நடத்தினார். அவர் கிருபைதான் என்னை நடத்தினது, அவர் தயவு தான் என்னை நடத்தினது, அவர் காருண்யம் தான் என்னை நடத்தினது. அவருடைய இரக்கத்தினால தான் இன்று நான் என்ன செய்கிறேன்? இந்த வருடத்தை கடக்க கர்த்தர் கிருபையாய் அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அடுத்ததாக ஒரு வார்த்தை வருகிறது, பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் விடுதலை ஆக்கிட்டு அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். ஒரு பலியாக வேண்டும், விடுதலை ஆக்கப்பட வேண்டுமானால் அதற்கு ஒரு பரிகாரம், ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும், இல்லை அதுக்குண்டான காரியங்கள் செலுத்தப்பட வேண்டும். ஆகவே அவர் சொல்றாரு, என்னையே உனக்காக உன செய்தேன், ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்காக அவரையே என்ன செஞ்சிருக்கிறாரா? அதனால தான் அந்த பாடலில் எழுதியிருக்கிறோம், அவரையே எனக்கு தந்தார், என்னை அவரோடு சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் எதற்கு கனத்துக்கு பாத்திரர் என்று சொன்னால், நான் மரிக்க வேண்டிய இடத்துல என்னை மீட்டு விட்டு அவர் எனக்காக பலியானதினால நான் என் உயிர் உள்ள மட்டும் அவருக்கு மகிமையை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு நான் கனத்தை செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். அது எனக்கு தகுதியானது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் என்ன தகுதி தெரியுமா? நீங்கள் எப்போதும் அவரை துதிப்பது தான் நமக்கு தகுதியான காரியம். அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு தகுதியான காரியம். ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க பைத்தியம் நினைக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு தேவ பலனா என்ன செய்யும்? இருக்கும். அல்லேலூயா,
கர்த்தர் நல்லவர். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவித்தபடியினாலும் உனக்காக என்னையே கொடுத்தபடியினாலும் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது? சதா காலமும். ஆமென். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் என்னுடைய தேவன் முடிவு பரியந்தம் என்னை நடத்துவார். அவர் முடிவு பரியந்தம் நடத்துறதுக்கு முடிவு பரியந்தம் நான் என்ன செய்யணும்? அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் முதலாவது உணர்ந்து கொள்ளணும், கர்த்தர் என்னை இந்த உலகத்திலிருந்து விடுவித்திருக்கிறார். நான் உலகத்துக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப கவனமாக இருங்க. உலகம் நெசிஞ்சிடக்கூடாது, உலகத்திலேயே ஓடிடக்கூடாது. உலகத்திலிருந்து நம்ம பிரிக்கப்பட்டிருக்கிறோன்ற எண்ணம் அப்பப்போ நமக்கு என்ன செய்யணும்? இல்லை, டெய்லியும் வரணும். அப்பப்போ டெய்லியும் வரணும். ஆமென். ஆமாம், ரட்சிப்பு அனுதினமும் நடக்க வேண்டிய காரியம். தினந்தோறும் நடக்கணும். தினந்தோறும் குளிக்கிறோமா? தினந்தோறும் குளிக்கிறோமா? வெளியே போயிட்டு வந்தால் நேற்று போட்ட சட்டையை துவைச்சி தான் போடுறோம். துவைச்சி போட்ட சட்டை அழுக்காமல் இருக்குதா? யாராவது ஒரு மாதமாக ஒரே சட்டை போட்டுன்னு இருக்கீங்களா? ஒரு நாள் போட்ட சட்டை என்ன செய்ய மாட்டோம்? ஏன்னா அது என்னது? அது என்னது? தினந்தோறும் குளிக்கிறோம். ஏன்? நேற்று குளித்தோம்ல, ஏன் இன்னைக்கு எப்படி ட்ரெஸ் போட்டு மறைச்சிருக்கிறோம்ல உடம்பு, அப்புறம் எப்படி உடம்பு அழுக்காகுது? இந்த கண்ணுக்கு தெரிகிற இந்த சரீரமே இவ்வளவு அழுக்காகும்னா இதை நம்ம டெய்லியும் பராமரிக்க வேண்டுமானா விலையேற பெற்ற ரட்சிப்பு அது தினந்தோறும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது தினந்தோறும் நம்மள சரிபார்க்கப்பட வேண்டும். தினந்தோறும் நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள என்ன செய்யணும்? வந்து கொண்டே இருக்கணும். ரட்சிப்பு அது டெய்லி ப்ராசஸ், டெய்லி நடக்கணும். டெய்லி அது என்ன செய்யணும்? ரட்சிப்பு. ஆமாம், இன்றைக்கி ஆண்டவரே என்னை ரட்சிங்க. அதனால தான் பரமண்டல ஜெபத்தில் சொல்லும் போது, நாங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல் எங்களையும் எங்களை ரட்சித்து கொள்ளுங்க ஆண்டவரே. அதுதான் அது அர்த்தம். நாங்களும் என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு இறங்குறோம், எங்களுக்கு நீங்கள் இறங்குங்க. கவனிங்க, ஆண்டவர் சொல்கிற காரியம், நான் உங்களை உலகத்திலிருந்து எடுத்திருக்கிறேன், உலகத்திலிருந்து பிரிச்சுட்டேன், மீண்டும் உலகத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உலகத்தில் அதிக நாட்டம் வைக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது அவன் கர்த்தரை தேடினாதான் பிழைப்பு. கர்த்தர் சமூகத்தில் வந்தாதான் பாதுகாப்பு. அவருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளுறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை அதிகமாக தேடணும், உலகத்தை என்ன செய்யணும்? ஆமாம், ஒரு பாடல் உண்டுல்ல, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான். இந்த பாடலுடைய அர்த்தத்தை கடந்த நாட்களில் கேட்டேன், என் கண்ணு கலங்கிருச்சு. நம்மெல்லாம் ஈஸியாக பாடுறோம்ல, அது மரணத்தில் எழுதப்பட்ட பாடலாம். எப்போ எழுதப்பட்ட பாடல்? ஒரு மிஷினரி தென்கொரியான்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு தேசத்தில் மிஷினரியாக போயிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், 2 பிள்ளைங்க. அப்போது ஒரு ஆதிவாசி மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுடுச்சு. ஏற்றுக்கொண்டவங்களை இவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க. இல்லைனா நீ இந்த இயேசுவை மறுதளிச்சலனா இந்த இடத்துல இருக்கக்கூடாது, உன்னை கொன்றுவேன், நீ ஒழுங்காக என்ன செய்யணும், எங்கள் எண்ணத்துலேயே என்ன செய்யணும்? இருக்கணும், இயேசுன்ற நாமத்தை சொல்லக்கூடாது, எதையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை விதிக்கிறாங்க. இவர் சொன்னாராம், இல்லை, நான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன்? மறுதளிக்க மாட்டேன். நீ மறுதளிக்கலைன்னா உன் பிள்ளைகளை இங்கேயே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 2 அம்பு அந்த 2 பிள்ளைகளையும் கொன்றுது. கண்ணு முன்னாடியே திருப்பியும் கேட்குறாங்களா, மறுதளிக்கிறியா? மறுபடியும் இன்னொரு அம்பு மனைவியை கொல்லுதான். மறுபடியும் கேட்குறாங்க. உடனே சொல்கிறாராம், சிலுவை என் முன்னே பின்னோக்கேனா. எத்தனை பேர் அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருக்கிறோம்? உலகத்தில் உயிருக்கு பயந்து அநேக காரியங்களை செய்கிற ஜனங்கள் மத்தியில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்ட கர்த்தரை மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த பகுதியில் உண்மை உத்தமமாக நின்ற அந்த குடும்பத்தார் முற்றிலுமாக மரித்து போயிட்டாங்க. 4 பேரும் இறந்து போயிட்டாங்களாம். அவன் பாடின பாட்டு, அந்த பிள்ளையை அம்புல கொல்லும் போது பாடினாரான், சிலுவை என் முன்னே உலகம் என் பெண்ணே பின்னோக்கேன். இந்த பாட்டு அந்த தலைவனுடைய
இருதயத்தில் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கான். யார் பாட்டு? இவன் பாடின பாட்டு, இந்த மரித்த அந்த நபர் பாடின பாட்டு. இவருக்குள்ள ஒரு நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ஒரு இனம் புரியாத ஒரு கேள்வி. இந்த இயேசுவுக்காக உயிரையே கொடுக்க துணிகிற அளவுக்கு அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். அவர் உடனே அந்த மிஷினரியை போய் பார்க்க போய் அவர் சொல்லி இயேசுவின் அன்பை உணர்ந்து அந்த கிராமமே ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. காரணம், அந்த 4 பேருடைய மரணமாக இருந்தாலும் அங்கே கிறிஸ்துவின் ஜீவன் உள்ளே உட்புகுவதற்கு அவர்களை கர்த்தர் விதையாய் வைத்திருந்தார். அல்லேலூயா. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. இந்த உலகத்துக்கு நம்ம நோ சொல்ல ஆரம்பித்தாதான் கர்த்தர் நம்மை அழகாக நடத்துறதுக்கு அநேக வழிவாசல்களை திறப்பார். அல்லேலூயா. உலகத்தை ஒரு நாளும் முன்னாடி என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. உலகத்தை தேடி ஓடாதீங்க. உலகத்தில் அதிகமாக நாட்டம் கொள்ளாதீங்க. உலகம் ஒரு நாள், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு போர்வையை போல அவைகளை என்ன செய்வேன், சுருட்டுவேன். காலைல ஏஞ்சியெல்லாம் போர்வையை சுருட்டுறீங்களா? இல்லைப்பா சார், அந்த வேலையை பார்க்குறது இல்லை. நாங்கள் எந்திரிச்ச உடனே நேராக எங்கள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தோடு கூட ஒத்த வேஷம். உலகத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குமானால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒருவனுக்குள்ளே உலகம் இருக்குமானால் அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உலகம், உலக நேசம் ஆண்டவருக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தோடு கூட என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. உலகத்தோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று ஒரு வசனம் வாசித்தேன், அதில் அழகாக போட்டிருக்கு, நீங்கள் உலகத்தில் இருக்கிறவங்களோடு கூட கலவக்கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை, ஆனால் உலகத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கிறவங்களோடு கூட கலவாதீங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. புரியுதான்னு தெரில. உலகத்தோடு கலக்காதீங்க நான் உங்களுக்கு சொல்லலை, பவுல் ஆலோசனை கொடுக்குறாரு. உலகத்திலோடு கலந்திருக்கிறவங்களோடு கூட என்ன செய்யாதீங்க, கலக்காதீங்க. இப்போ அக்கத்தில் வீடு இருக்குது, பேசாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவங்களோட கூட சில காரியங்களில் பேசாமல் கொள்ளாமல் வீடு போகாமல் இருக்க முடியாது. சில காரியங்களை கேட்போம் வைப்போம், அதை சொல்லலை. உலகத்துக்கு உங்களை இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கூட என்ன செய்யக்கூடாது, கிட்ட இருக்கவே கூடாது. சங்கீதம் 1 துன்மார்க்கனுடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. அவங்க எல்லாம் பரியாசக்காரன் தெரிஞ்சால் வெளியே வந்துட்டே என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவாராக. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படியே திருப்பியும் ஜனவரி மாதத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்படி வந்துட்டிங்களா? ஜனவரி மாதம் வந்துட்டிங்களா? இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நான் உங்களுக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. சில காரியங்களில் நாங்கள் இதில் உங்களுக்கு துணையாக நிற்போன்னு சொல்லியிருப்பாங்க. சில நேரங்களில் இதை நான் உங்களுக்கு முடிச்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நிறைய பேர் பேசியிருப்பாங்க. யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் சொன்னதை சொன்னபடி உங்களுக்கு செய்து கொடுத்தாங்க. 90% அவங்க கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற வார்த்தை தான் என்ன செய்யுது வருது. ஏதோ ஒரு 10% அவங்க ஒருவேளை அந்த பொசிஷனில் இருந்து ஏற்கனவே இருக்கிறவங்களா இருந்தால் அதை செய்து கொடுத்துருக்கலாம். ஆனால் 90% என்ன செஞ்சுருக்காது, நடந்திருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாரும் 99.9% கைவிட்டாலும் நான் 100.1% உனக்கு கை கொடுக்குது, உன்னோடு கூட இருந்து நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதில் அவர் ஒரு நாளும் மாறினதே இல்லை. அல்லேலூயா. இங்கே 14ஆம் வசனத்தில், கண்ணாகிய அலெக்சாந்தர் எனக்கு என்ன செய்தான், வெகு தீமை செய்தான். அலெக்சாந்தர் அவர் கூட இருக்கிறார், யார் கூட, பவுல் கூட இருக்கிறாரு. அவர் என்ன செய்தாராம்,
வெகு தீமை. யாரு? கூடவே இருக்கிறவங்க. கூடவே அவன் கூடவே என்ன செய்கிறான்? இருந்தவன் அவனுக்கு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன். பாருங்க, கூட இருந்தவங்க எல்லாம் என்ன செஞ்சாச்சு? விட்டு போயாச்சு. இப்போ இங்கே முதலாவது விசை உத்தரவு. எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ பவுல் போய் நிற்கிறார். அங்கே ஒரு உத்தரவு கொடுக்கணும். கூட இன்னும் சில பேர் இருந்தாங்க. இப்போ அவங்களும் என்ன செய்யலை? இல்லை. அல்லேலூயா. மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, வருடம் ஆரம்பிக்கும் பொழுது அநேகர் கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கெல்லாம் உன் கூட நிற்பாங்கன்றதுக்கு உறுதி இல்லை. அங்கே கடைசியாக அவரை குறித்து 17ஆம் வசனத்தில் வரும்பொழுது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே நிறைவேற்ற வேண்டிய பிரசங்கங்களை நிறைவேற்றி அவர் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்க வைத்தார். அது மட்டும் அல்ல, இன்னும் சிங்கங்களை போல எழும்பி நின்ற எல்லா வாய்களையும் கட்டினார். என்னை நடத்தினார். என்னை அவர் ஆசீர்வாதத்தினாலே நிரப்பினார். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். 1 நாளாகமத்தில் 16ஆம் அதிகாரம் 36வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனுக்கு கனம் உண்டாவதாக, இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. அல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? ஆமென் என்று தொழுது கொண்டார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்கே தீமோத்தேயுவில் வாசிக்கிறோம், அவர் என்னை எல்லா இக்கட்டுக்கும் விடுவித்தார், சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார், என்னை துரோகம் செய்த நபர்களுடைய கையிலிருந்து என்னை விடுவித்தார், அவர்களுக்கு என்னை மறைத்து கொண்டார், கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார். ஆகவே 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் எல்லா தீமையிலின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு என்னை காப்பாற்றுவார், அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். நீங்க சொல்லணும், கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் என்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தார். ஆமென். அந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுவோமா? 18ஆம் வசனத்தை 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென், ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். அல்லேலூயா. அவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் நமக்கு ஆரம்பமும் அவர் தான், முடிவும் அவர் தான். ஆமென் சொல்லுமா? எனக்கு தொடக்கமும் அவர் தான், எனக்கு முடிவும் அவர் தான். நான் ஆரம்பிக்கிற இடமும் அவர்கிட்ட தான் ஆரம்பித்தேன், நான் முடிய போகிற இடமும் அவர்கிட்ட தான். அல்லேலூயா. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். தன்னை தந்த தேவனிடத்திற்கு எனக்கு தொடக்கமும் அவர் தான், எனக்கு முடிவும் அவர் தான். எனக்குள்ள ஜீவனை கொடுத்தவரும் அவர் தான், என் ஜீவனை கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறவரும், அவர் சன்னிதானத்தில் நிலைநிறுத்துகிறவரும் அவர் தான். ஆமெனா? அல்லேலூயா. எல்லாம் அப்படிதான் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவருக்கு தான் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா.
ஏன் அவருக்கு கனத்தை செலுத்தணும்னா, என் தொடக்கமும் அவர் தான், என் முடிவும் அவர் தான். ஆகவே அவருக்கு தான் என்னுடைய கனமும் மகிமையும் நான் செலுத்துவேன். அல்லேலூயா. முதலாவது அவரையே எனக்கு தந்ததுனால அவர் கனத்தை என்ன செய்கிறேன், செலுத்துகிறேன். ரெண்டாவது சொன்னேன், எல்லா தீமையிலிருந்து என்னை விடுதலையாக்கி இந்த ஆண்டுகளில் நான் பிறந்த நாளிலிருந்து இந்நாள் வரைக்கும் என்னை பாதுகாத்து வந்ததுனால கனமும் மகிமையும் அவருக்கு உண்டாயிருப்பதாக. இப்போது என்னுடைய தொடக்கமும் முடிவும் அவராகவே இருக்கிறபடினால அவர் ஒருவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் வீட்டில் போய் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி சங்கீதம் 111ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் முழுவதும் என்ன செய்யுங்க, வாசித்து நன்றி சொல்லுங்கள். இது டைரி 8 வராதவங்களுக்கும் டைரி 8 வந்தவங்களுக்கும் 2 பேருக்கும் பொருந்தும். ஆனால் எழுதுகிறவங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா நான் சொன்ன இந்த முதல்ல சொன்ன வசனங்கள்லாம் என்ன செய்யுங்க, எழுதி கொள்ளுங்க. அவருக்கு மகிமையை செலுத்துவதற்காக 111ஆம் சங்கீதம் வெறும் 10 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வாசித்தீங்கன்னா, கர்த்தர் என்னை எப்படியாய் நடத்தினார், கர்த்தருடைய கிரியைகள் என்ன, அவருடைய நன்மையான ஈவுகள் என்ன, என்னை எப்படிலாம் ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வந்தார், அவருக்கு மகிமையை செலுத்துவதற்கு அங்கே அநேக வார்த்தைகளை கொடுத்து சங்கீதக்காரன் அப்படியே எழுதியிருக்கிறார். நீங்கள் வீட்டில் போய் வாசித்து அதை படித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தானியேல் 2:20. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அல்லேலூயா. கவனிங்க, இங்கே தானியேல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் மகிமையும் செலுத்துறார். ஏன் செலுத்துறார் அப்படின்னா, ஜீவனை பாதுகாத்தார். அதனால் அவர் சொல்கிறாரு, அவருக்கு சகல கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. அல்லேலூயா. நீங்கள் நிறைய முறை யோசித்துருக்கலாம், நான் ஒன்றும் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த தண்டனை, எனக்கு ஏன் இந்த பனிஷ்மெண்ட்டு, நான் ஒன்றுமே பண்ணலையே. அதே ஸ்டேஜில் தான் இங்கே தானியேல் இருக்கிறார். வாசிங்க, அதே 15ஆம் வசனத்தில் 2:15. இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறப்பதற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகின் இடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். இப்பதான் உனக்கு என்னதான் தெரியுது, கட்டளை இவ்வளோ வேகமாக போட்டிருக்காங்களே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இப்போதான் என்ன செய்கிறாரு, தானியேலுக்கே விளக்கப்படுது. தானியேல் என்ன எதுக்காக சாகிறோன்னு தெரியாமலே சாக வேண்டிய ஒரு கட்டளை ஏற்படுத்தப்பட்டாயிற்று. ஞானிகள் எல்லாரையும் கொல்லணும். அல்லேலூயா. எப்படி எஸ்தர் காலத்தில் யூதர்கள் எல்லாரையும் கொல்லணும்னு சட்டம் போட்டாங்களோ, அதே மாதிரி இங்கே தானியேலின் காலத்தில் ஞானிகள் எல்லாரும் என்ன செய்யணும், காரணம் அவங்க ஞானிகள் அல்ல என்பதினாலே. அல்லேலூயா. ஞானிகளை கொல்ல வேண்டும், காரணம் அவர்கள் ஞானிகள். ஆமாம், ராஜா சொல்லிட்டார், எல்லாம் முட்டா போயெல்லாம் இருக்க என்ன செய்ய எல்லாரையும். ஆமாம், ஏன்னா ஒரு பானை சொத்துக்கு எல்லா ஞானிகளும் வச்சு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஞானியை வச்சு என்ன செய்கிறாரு, ராஜா டெஸ்ட் பண்ணுறாரு. அந்த ஞானி சொல்கிறான் ஞானமா, இதற்கு உண்டான பதிலை தேவ தூதன் இறங்கி சொன்னாலே ஒழிய வேற ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். ஐயா சொப்பனத்தை சொல்லும், சொப்பனம்லாம் சொல்ல முடியாது. சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும். அதுதான் சொல்கிறான் அவன், தேவன் கீழே இறங்கி இதற்கு சொன்னாலே ஒழிய, இல்லை தேவன் தேவதூதனை அனுப்பி சொன்னாலே ஒழிய வேற ஒருவனாலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதான் ராஜா முடிவு பண்ணிட்டாப்புல, ஞானி எல்லாரையும் கொல்லு, ஒருத்தனை விடாது. எவனுக்கும் ஞானமும் இல்லை, மண்டையில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் கொல்லுன்னு சொல்லியாச்சு. இப்போ இது தானியேல் காதுக்கு கேள்விப்படுகிறது. தானியேல் நான் மட்டும் சாவக்கூடாது, 3 பேரை சேர்த்து கூப்பிட்றார். யார்? 18ஆம் வசனத்தில் அனனியா, மிஷாவேல், அசரியா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோன்னு நீங்கள் அந்நிய தேவர்களை சொல்கிறீங்கல்ல, அது அந்நிய தேவர்களுடைய பெயர். அங்கே அவங்க அடிமைப்பட்டு போன போது அவங்களுக்கு வைக்கப்பட்ட பேர் என்னது? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அது அவங்க கும்பிட்ட தெய்வத்துடைய பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய உண்மையான பேர் என்ன? அனனியா, மிஷாவேல், அசரியா. ஆகவே அடுத்த வாட்டி யாராவது சொல்கிற மாதிரி இருந்தால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க.
அல்லேலூயா. பேர் வேற சாத்திராகன்னு வச்சிருக்கிறான் சில ஒருத்தன். அனனியா, மிஷாவேல், அசரியா, இவங்க 3 பேரையும் கூட்டு சேர்த்துக்கிறார். கூட்டு சேர்த்து ஜெபம் பண்ண போகிறார். ஆண்டவரிடத்தில் நான் கேட்குறேன், எனக்கு கொஞ்சம் தவணை வாங்கி கொடுங்க, நாட்கள் தவணை வாங்கி கொடுங்க, நான் என்ன செய்கிறேன், ராஜாவுக்கு சொப்பனத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு ராஜாவினிடத்தில் கேட்டு தவணை வாங்கி என்ன செய்கிறாங்க, ஜெபத்தில் உட்காடுறாங்க. இவங்க 3 பேர், இவரோட சேர்த்து 4 பேர் உட்காந்து ஜெபத்தில் அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பாவ அறிக்கை செய்து அநேக காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவர் தானியேல் மேல் என்ன செய்தார், ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. அவனுடைய உயிரை மட்டும் அல்ல, மீதி இருக்கிற எல்லா ஞானியுடைய உயிரையும் காப்பாற்றுவதற்கு கர்த்தர் ஞானத்தின் ஆவியானவர் என்பதை அங்கே தானியேல் மூலமாய் அங்கே இருக்கிற எல்லாரை விட மேலானவர் கர்த்தர் என்பதை உயர்த்தும்படியாய் அங்கே தானியேலுக்கு வெளியரங்கமானது. தானியேல் இதை பெற்றுக்கொண்ட போதுதான் சொல்றாரு, பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது, அவருடையது, அது அவருக்கே உரியது. அல்லேலூயா. அதனால தான் யாக்கோபுல சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஒருவரை புறம்பே தள்ளாதவருமாகிய அவரிடத்தில் என்ன செய்யணுமா, கேட்கணும். அவர் என்ன செய்வார், பூரணமாய் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நேரத்திலே உதவின எபினேசர். ஆண்டவர் தானியேலுக்கு இக்கட்டு நேரத்தில் உதவினார். நம்முடைய கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்முடைய இக்கட்டில் அநேக நேரங்களில் உதவி செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவருக்கு சொல்லணும், துதியும் கனமும் உமக்கே உரியது ஆண்டவரே, உமக்கே செலுத்துகிறேன் என்று சொல்லி உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.